வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். உத்தரகாண்ட் மாநிலத்துல பாஜகவினுடைய அரசாங்கம் நடக்குது. புஷ்கர் சிங் தாமி மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. அந்த மாநிலத்துல 2 நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்குது. அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா 2022ல அங்க சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குது. 27ல சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று உத்தராகண்ட். அங்க எதிர்க்கட்சியா காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஸோ சமீபத்துல வியாழக்கிழமை வந்துட்டு ஜில்லா பஞ்சாயத் சேர்மன் இந்த தேர்தல் நடந்திருக்குது. அதே மாதிரி பிளாக் பாரமுக் எலெக்ஷன் இந்த 2 பதவிகளுக்குமான தேர்தல் நடந்திருக்குது. ஜில்லா பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் மொத்தமா 13 இடங்களுக்கு தேர்தல் நடந்திருக்குது. பிளாக் பாரமுக் எலெக்ஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 94 இடங்களுக்கான தேர்தல் நடந்திருக்குது. ஸோ இதுல ஜில்லா பஞ்சாயத்து சேர்மன் எலெக்ஷன்ல 11 இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கான தேர்தல் அப்படின்றது பெண்டிங்ல இருக்குது. நைனிடால் மாவட்டம். ஸோ இந்த மாவட்டத்துல காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறதுக்காக இருந்த 5 பஞ்சாயத்து மெம்பர்ஸ் ஸோ அவர்களை வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் ஓட்டு போட்டுட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. அந்த ஓட்டு எண்ணப்பட்டு அந்த முடிவுகள் அறிவிக்கப்படாம சீல் வைத்து கோர்ட்ல ஹைகோர்ட்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மாவட்டத்துக்கான முடிவுகள் மட்டும் பெண்டிங்ல இருக்குது. 13ல 11 இடத்துல பிஜேபி, ஒரு இடத்துல காங்கிரஸ், ஒரு இடத்துக்கான முடிவு பெண்டிங்ல இருக்குது. அண்ட் பிளாக் பாரமுக் தேர்தலை பொறுத்த மட்டும் மொத்தமா 94 இடங்கள். இதுல பிஜேபி 65 இடங்கள்லையும் மற்றவர்கள் 29 இடங்களையும் காங்கிரஸ் எந்த இடத்தையும் கைப்பற்றவில்லை அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. சமீபத்துல உத்தராகண்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜில்லா பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் பிஜேபி 90% இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. பிளாக் பாரமுக் பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 70% இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. கிராம பிரதான் இந்த இடங்களை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 85% இடங்களை இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. உள்ளாட்சியில பெரும்பான்மையான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த எலெக்ஷன் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த எலெக்ஷன் வியாழக்கிழமை நடந்தது. வியாழக்கிழமை சாயங்காலத்துல இருந்து ஓட்டு எண்ணிக்கை நடந்து நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது. லீடிங்கான நியூஸ் பேப்பர்ஸ்ல ஹிந்துஸ்தான் டைம்ஸ், தைனிக் ஜாகரன் அண்ட் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ஸ், ஹிந்தி வெப்சைட்ஸ் இதுலலாம் இதற்கான அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்க முடிகிறது. அண்ட் நியூஸ் அர்னா இந்தியா அவர்களினுடைய எக்ஸ் தளத்திலையுமே வந்துட்டு இந்த முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்ததுன்னா இந்த தளங்களை போய் விசிட் பண்ணீங்கன்னா தேர்தல் முடிவுகளை நீங்க பார்த்துக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.